சேனல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 2 கணக்கு பார்ப்போம். ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இதில் வட்டி வீதம் 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5% அப்படின்னா 100 ரூபாய்க்கு முதல் வருட வட்டி 5 ரூபா. நமக்கு கொஷினில் இருக்கிறது 12,000. அப்போ 12,000க்கு முதல் வருட வட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். 12,000க்கு பார்க்கணும்னா 100 ரூபாய்க்கு 5 ரூபா. 12,000க்கு எவ்வளோன்னு பார்க்கணும்னா 5/100 பெருக்கல் 12,000. இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணால் 5 பெருக்கல் 120 கிடைக்கு. 5 12 60. இந்த 0 சேர்த்தோம்னா ரூபாய் 600. இப்போ முதல் வருட முதிர்வு தொகையாக அந்த அசலையும் இந்த வட்டியையும் சேர்த்து எழுதணும்னா முதல் வருட முதிர்வு தொகை 12,000 600 சேர்ந்து 12,600 ரூபாயாக இருக்கும். இப்போ நம்ம 2வது வருட வட்டியை பார்ப்போம். இப்போ 12,600 இருக்குது. 2வது வருடத்தில் 100 ரூபாய்க்கு 5 ரூபா வட்டினா 12,600 ரூபாய்க்கு முதல் வருடத்தில் முதிர்வு தொகையாக 12,600 இருக்குது. அதுக்கு வட்டி பார்க்கணும். இப்போ 12,600 பெருக்கல் 5/100. இந்த 2 0 கேன்சல் ஆயிருந்தா 126 பெருக்கல் 5 5000 30 மிச்சம் 3 2 13 13 மிச்சம் 1 ஓரஞ்சு 5 5 1 6. இப்போ 630 ரூபா இருக்குது. இப்போ 2வது வருட முதிர்வு தொகையாக நம்ம என்ன கிடைக்குன்னா இந்த அசலையும் இந்த வட்டியையும் நம்ம கூட்டி எழுதணும். இரண்டாவது வருட முதிர்வு தொகை முதல் வருடத்தில் கிடைச்ச முதிர்வு தொகையோட அந்த வட்டியை நம்ம சேர்த்து கூட்டினா 2வது வருடம் முதிர்வு தொகை கிடைக்கும். முதல் வருடத்தில் கிடைச்ச முதிர்வு தொகை 12,600. இப்போ இந்த 12,600க்குள்ளே 2வது வருடத்துக்குள்ள வட்டி 630 ரூபா. அப்போ நம்ம அது ரெண்டையும் கூட்டணும்னா 0 3 கூட்டல் 0 3 6 6 12 மிச்சம் 1 1 2 3 இந்த 1 அப்படியே போதும். இப்போ நம்ம கிடைக்கிறது 13,230 ரூபாய். அதாவது 2வது வருட முதிர்வு தொகை 13,230 ரூபாய். அடுத்து 2வது கொஷின் பார்ப்போம். A = 1 B = 2 C = 3 இப்படியே எக்ஸ்ட்ரா 26 என கொண்டால் அப்போ கடைசி உள்ளது Z வந்து 26. H, C, Fஇன் மீச்சிமா எதற்கு சமமில்லை? இப்போ H, C, Fங்கிறது இதில் உள்ள லெட்டர்ஸ். இது எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு லெட்டர்ஸ்க்கும் அதில் உள்ள வேல்யூஸை எழுதிக்கிடுவோம். இப்போ ஹச்சோட மதிப்பு சியோட மதிப்பு எஃபோட மதிப்பு நம்ம எழுதணும். இங்கே ஹச்சோட மதிப்பு நான் ஏலேருந்து இசட் வரைய எழுதியிருக்கேன். ஹெச்சோட மதிப்பு 8, சியோட மதிப்பு 3, எஃபோட மதிப்பு 6. இதோட மீச்சிமா எதற்கு சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம மீச்சிமா எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை 2ஆல் வகுக்கலாம். வகுத்தா 4 2 8 3 3 2 6. அடுத்து இதை 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தா 4 1 3 3 1 3 3. இப்போ மீச்சிமாக்கு நம்ம இதெல்லாம் பெருக்கணும். இப்போ மீச்சிமா 2 பெருக்கல் 3 பெருக்கல் 4 பெருக்கல் 1 பெருக்கல் 1ன்னு கிடைக்கும். 2 3 6 6 24 24 பெருக்கல் 1 24 24 பெருக்கல் 1 24. இதுதான் மீச்சிமா. அவங்க கொஷினில் கேட்டது என்னென்னா எதற்கு சமம் இல்லைன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சரை பார்ப்போம். சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு இங்கே இருக்குது 24 சமமாக இருக்குது.
அடுத்து பி ஆன்சரை பார்ப்போம். இ ப்ளஸ் எஸ், ஈயோட மதிப்பு 5, எஸ்ஸோட மதிப்பு 19. அப்போ நம்ம 5ஐயும் 19ஐயும் கூட்டும்போது 24 வந்துருச்சு. இப்போ இது சமமாக இருக்குது. இப்போ பி ஆன்சரை பார்ப்போம். சி ஆன்சரை பார்ப்போம். சி ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச்னு போட்டிருக்கு. ஏயோட மதிப்பு 1, சியோட மதிப்பு 3. இப்போ 1 3 4, ஹெச்சோட மதிப்பு 8, 4 8 12. இதுக்கு தான் சமம் இல்லாமல் வருது. இருந்தாலும் நம்ம டி ஆன்சரையும் பார்த்துக்கணும். ஏ பெருக்கல் சி பெருக்கல் ஹெச். ஏயோட மதிப்பு 1 பெருக்கல் சியோட மதிப்பு 3 பெருக்கல் ஹெச் 8. அப்போ M3 24. இந்த ஏபிடி 3க்குமே 24 ஆன்சர் வருது. HCFோட மதிப்பு வருது. சி மட்டும்தான் வரல. அப்போ நமக்கு விடை சி ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச். இதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.